பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ப்ரே பண்ணீங்களா? உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணீங்களா? பைபிளில் யோபோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய கடினமான பாதைகள்லாம் அவர் சந்திச்சார். அந்த டைமில் அவங்க பிள்ளைங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த கடவுளை தூஷித்துட்டு உங்களோட ஜீவனை விடுங்க அப்படின்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவரை மேற்கொண்டு அவரை வந்து கஷ்டப்படுத்திட்டு போனாங்க. ஆனால் யோபு என்ன தெரியுமா பண்ணார்? அவங்களுக்கு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணாருங்க. ப்ரே பண்ணி பாவம் மன்னிப்பு கடவுள்கிட்ட கேட்டு வாங்கினார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட சூழ்நிலையிலையும் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற வளராக இருக்கார். அப்படி யோபு செய்யும் போது அவரோட எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து அவரை வந்துட்டு என்ன பண்ணார்? நிறைய அவர் முன்னாடி இருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனத்தில் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் இழந்து போன குழந்தைங்களை விட அழகுள்ள குழந்தைங்க வந்துட்டு யோபோட குழந்தைய விட பிள்ளைங்களை விட அழகான ஸ்திரீகள் வந்து இந்த உலகத்திலே இல்லை அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பிரச்சனைகளையே நம்ம வந்து கடவுள்கிட்ட சொல்லாமல் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம என்ன பிரச்சனையில் இருக்குமோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க அந்த பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. என்னோட சொந்த சாட்சியில் கூட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 13 வருஷமாக வந்துட்டு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக ப்ரே பண்ணி எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனால் குழந்தை இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, ஒரு கெட் டுகெதர் வச்சு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மற்றவங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணோம், மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் ப்ரே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளோட கர்ப்பம் திறக்கப்பட்டது. இன்றைக்கி அழகான ஒரு குழந்தையோடு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஆண்டவர் வேதவசனத்துலேயும் அதே தாங்க சொல்லுது. யோபு 42:10 யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டிப்பானவைகளை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். தேங்க்யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ.